நான் சொல்ல போற செய்தி டைலர்ஸ்க்கு வந்து கொஞ்சமா பயத்த வந்து ஏற்படுத்தும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா நாகர்கோயில்ல வந்து செல்வம் மெஸ்ஸியா அப்டின்ட்டு ஒரு டைலர் கடைய செல்வம் அப்டின்கின்ற ஒரு நபர் வந்து நடத்திட்டு வராருங்க. ஸோ அதே பகுதியைச் சார்ந்த சந்திரமணி அப்டின்கின்ற ஒரு சமையல் மாஸ்டர். அவருடைய சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி. அந்த நபர் வந்து புதுசா ஒரு பேண்ட் ஒண்ணு வாங்குறாரு. அந்த பேண்ட் வந்து ஆல்டர் பண்ணணும் அப்டின்றதுக்காக செல்வம் மெஸ்ஸியா அப்டின்கின்ற அந்த டைலர் கடைக்கு வந்து போறாரு. அப்டி போனவர் வந்து செல்வம் கிட்ட வந்து கேட்கிறாரு, இந்த புது பேண்ட்ட கொஞ்சம் தச்சு தாங்கன்னு சொல்லும்போது, செல்வம் அவர்கள் டைலர் வந்து என்ன சொல்றாருன்னா, பெண்களுடைய உடையை தைப்பதற்கு தான்பா இந்த தையல் கடை. நீங்க வந்து ஆண்களுக்கு தைக்க மாட்டோம்னு சொல்லும்போது, இவரும் வற்புறுத்தி, இல்ல நீங்க தச்சு தாங்க, நீங்க தான் டெய்லர் ஆச்சே அப்படின்னு சொல்லி, அவருடைய பேண்ட்ட வந்து தச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு போறாரு. போட்டு பார்த்தா ஏத்த இறக்கமா இருக்கு. திருப்பியும் செல்வம் அப்படிங்கின்ற அந்த டெய்லர் கிட்ட வந்து சந்திரமணி அப்படிங்கின்ற நபர் வந்து வாக்குவாதம் ஆகுது. 2 பேருக்கு நடுவுல வாக்குவாதம் என்பது முத்துது. ஒரு கட்டத்துல சந்திரமணி அப்படிங்கின்ற அந்த நபர் வந்து கத்திரிக்கோல் எடுத்து கழுத்து மற்றும் காதுல வந்து அந்த கத்திரிக்கோல வச்சு குத்திருக்காரு. அதுல சம்பவ இடத்திலேயே செல்வம் அப்படிங்கிற அந்த டெய்லர் வந்து இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து விசாரணை நடத்தி சிசிடிவியின் அடிப்படையில சந்திரமணி அப்படிங்கின்ற அந்த நபர் வந்து டிரெஸ் இல்லாம ஓடக்கூடிய அந்த காட்சிகள் என்பது பதிவாயிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில அவர் வந்து இப்ப அரஸ்ட் செஞ்சிருக்காங்க.